கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. ஏசாயா 33 வசனங்கள் 15 மற்றும் 16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். He who walks righteously and speaks uprightly, who despises the gain of oppressions, who shakes his hands lest they hold a bribe, who stops his ears from hearing of bloodshed and shuts his eyes from looking on evil, he will dwell on the heights. The mountain fortress will be his refuge. His food will be provided and his water assured. நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்த பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண் கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. ஆமென். இன்றைய தியான வசனங்கள் ஒரு நீதிமான் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதையும் அவருக்கு கிடைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மிக அழகாக விளக்கும் வசனங்கள் ஆகும். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். நீதியாய் நடந்து, இது நேர்மையுடனும் நியாயமாகவும் வாழும் வாழ்க்கையை குறிக்கிறது. எந்த விதமான அநியாயத்தையும் செய்யாமல், தனக்கோ மற்றவர்களுக்கோ எந்தவித தீங்கிழைக்கும் செயல்களில் ஈடுபடாமல் வாழும் மனிதன். செம்மையானவைகளை பேசி, இது வாய்மையையும் நேர்மையையும் பேசி பொய்யையும் மோசமான பேச்சுக்களையும் தவிர்ப்பவன். இந்த இடத்தில் சொற்கள் சத்தியத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கும், இது பிறரை அடக்கி வேதனைப்படுத்தி அறவே தவறான முறையில் சம்பாதிக்கப்படும் பணத்தையும் வளத்தையும் வெறுக்கும் ஆவியை காட்டுகிறது. இது மோசமான வியாபார நெறிகளை எதிர்க்கிறது. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, இது லஞ்சம் வாங்காமல் எந்த விதமான ஊழலிலும் ஈடுபடாமல் கைகளை உதறி வெறுப்பவன். இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைக்கும், இது கொலை, தீமை, சதி செயல் போன்ற கெட்ட யோசனைகளில் செவி கொடுக்காமல் தன்னை தடுக்கிறவன். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடும், இது தீமையை நோக்க நினைக்காதவன். பொல்லாப்பு நிகழும் இடங்களிலோ காட்சிகளிலோ மனதை கொண்டு செல்லாமல் விழிப்புடன் வாழும் ஒருவன். இப்படிப்பட்ட உயர்ந்த நற்பண்புகளை கொண்டவர்களாய் நாம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன தெரியுமா? அதை குறித்தும் பார்ப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உன்னதமான ஆவிக்குரிய நிலை தேவனுடனான நெருங்கிய நட்பும் உறவும் ஆகும். இது பாதுகாப்பையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த
அடைக்கலம் ஆகும். தேவன் அவனை ஒரு அரண்மனையாக பாதுகாப்பார். உலகத்தைச் சேர்ந்த அபாயங்கள் அவனை தொட்டுவிட முடியாது. கன்மலை என்பது தேவனை அடையாளப்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை சங்கீதம் 18:2 வாசிக்கிறோம். இந்த கன்மலை என்றது தான் தேவனின் கன்மலை அப்படின்னு சொன்னது தான் அந்த இடத்துல கன்மலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். தேவன் அவனை வாடாமல் விலக்காமல் உணவிலும் தண்ணீரிலும் உறுதியாக நடத்துவார். அவன் தேவைக்கேற்ப சத்தியமாக பராமரிக்கப்படுவான். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சங்கீதக்காரன் கூறுவதை 15ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று கூறுவதையும் 24ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் ஒருவர் எப்படி தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதையும் அவ்வாறு வாழும் ஒருவருக்கு தேவன் வழங்கும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த வழியில் நடந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் தேவனின் அற்புத அருளிலும் பாதுகாப்பிலும் இருப்பார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதியாய் நடக்கிறவர்களாக, சத்தியத்தை பேசுகிறவர்களாக, தீய வழியில் வரும் ஆதாரத்தை வெறுத்து லஞ்சம் ஊழல் வழிகளை விட்டு விலகி தீய யோசனைகளுக்கு செவியை அடைத்து பொல்லாப்புக்கு தம் கண்களை மூடுகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் உங்களையே கேட்கணும். இதில் எதில் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே தீர ஆலோசித்து அறிந்து தேவையற்ற காரியங்களை விலக்கி நல் வழியில் நடக்கும் பொழுது தேவனுடைய பர்வதத்தில் எந்தவித குற்ற உணர்வும் இன்றி வாசம் செய்ய முடியும். தேவனும் நமக்கு மிகுந்த பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருந்து நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை வழங்கி ஆசீர்வதிப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற சத்தியத்தின்படி சுத்த இருதயத்தோடு தேவனுடைய பாதம் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் நேர்மை வழியை காத்து நடக்க கஷ்டம் இருந்தாலும் உம்முடைய கிருபையால் நாங்கள் சுத்தமாய் நடக்க உதவி செய்யுங்கள் அப்பா. நீதி வழியில் நடக்க எங்களுக்கு துணை நல்கும். பொல்லாப்பையும் அநியாயத்தையும் வெறுக்கும் மனதை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். லஞ்சத்தையும் தீமையையும் தள்ளி போட்டு உம்மிடத்தில் எங்களின் பாதுகாப்பை உறுதியாக வைத்து கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் வார்த்தையும் சிந்தனையும் நீதியின் அடிப்படையில் இருக்கட்டும். உம்மிடம் நாங்கள் சிக்கலான காலங்களிலும் பாதுகாப்பாக இருக்க இன்றைய தியான வசனம் மூலம் போதித்த வார்த்தைகளின்படி நாங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க.
நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.